ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பேசக்கூடிய பேச்சா இது? இந்த நாட்டில் என்னடனா அமைச்சர் அப்படின்னோம்னா ஏதோ பெரிய ராஜா மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வாயில வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு கூட்டத்தில் எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதா, ஓசியில் வருதா, அப்புறம் ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்களா, இப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசுனாங்கன்னா கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் எழுந்து கேட்கணும், உங்கள் அப்பா மூட்டை பணத்தையாடா நீங்கள் எங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்க? ஆனால் அமைச்சரானவுடனே நீங்கள் இந்த அரசமைப்பின்படி தான் உங்களுடைய நடவடிக்கை, பேச்சு, செயல் எல்லாம் இருக்கணும். வணக்கம் தோழர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசின் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேசிய படு கேவலமான கீழ்த்தரமான பேச்சு ஒன்று தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவாக பார்க்கிறேன். பொதுவாக ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் வார்த்தைகளை கையாள வேண்டும், விடயங்களை பேச வேண்டும் என்பதை பற்றிய எந்த விதமான உணர்வுமே இல்லாமல் ஏதோ ரோட்ல போற மாதிரியே பேசுவார் பொன்முடி. அவரு தெரிஞ்ச கதை. அவர் என்ன பேசியிருக்கிறாருன்றதை பாருங்க. முதல்ல இதெல்லாம் சொல்லணும். அதாவது அது என்ன கான்டெக்ட் என்னன்னு தெரியல. ஒருத்தன் வந்துட்டு விபச்சாரி வீட்டுக்கு போனானா, அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன், நம்ம பாலியல் தொழிலாளிட்டுமோ அவர் விபச்சாரி, அவர் அந்த நல்லா அப்படிதான், அவ்வளோதான். அந்த பெண்மணி என்ன கேட்டாலாம், நீங்க சைவமா வைணவமானு கேட்டாங்களாம். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலையா. என்னடா அது, அஞ்சோ பத்தோ கேட்பாங்க, கொடுத்துட்டு போயிடலாம், இது என்னது இது கேள்வி அப்படின்னு புரியலையா? என்ன உனக்கு புரியலையா? இல்லை, நீ சைவமா வைணவமா? சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி அப்படின்னு ஒன்று பட்டைக்கு புரிய சைகையும் இப்படி நாமத்துக்குரிய சைகையும் அந்த முன்னாடி காட்டியிருக்கிறார். காட்டதாகவும் அப்படிலாம் என்னன்னு அந்த பையன் கேட்டதாகவும், இது படுத்துக்கிட்டு இது நின்றுக்கிட்டு அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும் சொல்லி தன்னையும் கேவலப்படுத்தி, சைவத்தையும் வைணவத்தையும் கேவலப்படுத்தி, அது பின்னாடி இருக்கக்கூடிய 2 கருப்பு சட்டக்காரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸா என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்து பேசலாமா அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. நீங்க மதத்தை, மக்களினுடைய வழிபாட்டு உரிமையும் மதிக்காத போங்க, அது வேற கதை. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவர் பேசக்கூடிய பேச்சா இது? இதன் மூலம் என்ன சொல்ல வந்தீங்க நீங்க? எவ்வளவு கேவலமா இறங்கி போறார் பாருங்க இவர். ஒரு அமைச்சருக்கு வந்துட்டு கொள்கை, உங்களுடைய பகுத்தறிவு கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ மேடையில் பேசலாம், அது வேற கதை. ஆனால் அமைச்சரானவுடனே நீங்கள் இந்த அரசமைப்பின்படி தான் உங்களுடைய நடவடிக்கை, பேச்சு, செயல் எல்லாம் இருக்கணும். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு உணராமல் இவர் இப்படி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு கூட்டத்தில் எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதா, ஓசியில் வருதா, அப்புறம் ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்களா, இப்படிலாம் கேட்டிருக்காரு. ஆனால் அமைச்சரானவுடனே நீங்கள் இந்த அரசமைப்பின்படி தான் உங்களுடைய நடவடிக்கை, பேச்சு, செயல் எல்லாம் இருக்கணும். அப்போவே நான் இதை கண்டித்து பேசும்போது சொன்னேன், அந்த மாதிரி இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசுனாங்கன்னா கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் எழுந்து கேட்கணும், உங்கள் அப்பா மூட்டை பணத்தையாடா நீங்கள் எங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னு கேட்கணும்னு நான் சொன்னேன். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். நான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதையோ இலவச பேருந்து பயணத்தையோ நான் சாதாரணமாக பார்க்கல. காரணம் என்னன்னா, ரொம்ப எளிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு அது உதவுது அப்படின்றத உணர்ந்தவன் தான். ஆனால் இவர் எப்படி பேசுறாரு பாருங்க, இவர் ஏதோ ஓசியில் பணம் கொடுத்தா மாதிரி. இவர் தான் இந்த ஆட்சிக்கு வந்துட்டு அமைச்சராக இருந்து செய்யாத ஊழல் இல்லை. ஈடிக்கு இவரும் இவருடைய புள்ள ஏறி இறங்குறாங்க விசாரணைக்கு. மறுபடியும் போகணும், இன்னும் கொஞ்ச நாளில் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் அது சார்ஜ் ஷீட்டு போட்டவொன்னே மறுபடியும் வரலாம் அப்படின்ற மாதிரி போய் மறுபடியும் அமைச்சராகவே இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு, அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டு இப்போ வனத்துறை அமைச்சராக இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பெண்களினுடைய இந்த கல்லூரியில் பேசும்போது, எல்லாருக்கும் அந்த 1000 ரூபாய் வருதா, அதை வச்சுக்கிட்டு டாப் அப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது ஏதோ அமைச்சர் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு பேசாது இருக்கிறோம் பல நேரக்கிட்ட. யாராவது அமைச்சராக வந்துட்டு உட்காந்தாங்கன்னா பத்திரிகையாளர்களே சரியாக கேள்வி கேட்கலன்னும் போது மாணவர்களும் மற்றவர்களும் என்ன சொல்ல போகிறாங்க? ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி தான் ஒரு அமைச்சர் வந்துட்டு, நீங்கள் உங்களுடைய தண்ணீர் பயன்பாட்டை குறைச்சிக்கணும்,
மர்ரே டார்லிங் ரிவரில் போகிற தண்ணி வந்துட்டு நிறைய கடலில் கலக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைச்சரை பார்த்து விவசாயிகள் கேட்டாங்க, உனக்கு என்ன விவசாயத்தை பற்றி என்ன மயிரா தெரியும்னு கேட்டாங்க. இப்படியே ஆங்கிலத்தில் போடா பொத்திக்கிட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் அங்கே செய்தியாகவே வந்துச்சு. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது இதெல்லாம் படித்தேன். ஏன் அப்படின்னோம்னா அங்கெல்லாம் மினிஸ்டர் அப்படிலாம் பார்க்கலாம் மாட்டாங்க. அப்பாயிண்டட் டைமில் நீங்கள் இருந்து அவர் இல்லை அப்படின்னோம்னா நான் வந்து இங்கே காத்துட்ருக்குறேன், நீ மெதுவாக அவர் எதுக்கு அவனுக்கு ஓட்டு போட்டான்னு நேரடியாகவே கேட்பாங்க. அப்படி எங்கெல்லாம் இந்த நாட்டில் என்னடனா அமைச்சர் அப்படின்னோம்னா ஏதோ பெரிய ராஜா மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை பார்த்து நீ வந்துட்டு எஸ்சி லிஸ்ட்டு எஸ்சி பொண்ணாட்டி தானே அப்படின்னு கேட்டது. நல்ல வேளை இதெல்லாம் எச்சரிச்சார் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த முறை என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கட்சியில் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்புலேருந்து நீக்கி விட்டார். நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் ஸ்டாலினுக்கு எனது வேண்டுகோள் என்னென்னா, இவரை முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் புரியும். ஏன்னா மற்றவர்களும் இப்படிலாம் பேசிட்டு வராங்க. ஏதோ இவங்கெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவு கொள்கையினுடைய தூதர்கள் மாதிரி பேசுகிறாங்க. அமைச்சர்ன்றதெல்லாம் மறந்துடுறாங்க. அமைச்சர்னா அமைச்சர், அவ்வளோதான். அதை மட்டும் பேசுங்க. மற்றதெல்லாம் ஆளுநர் ஏதோ மாறி பேசுகிறத பற்றி எவ்வளோ கண்டிக்கிறீங்க. நீ வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு பேசு, காவியை கட்டிக்கிட்டு வந்துட்டு சொல்லு அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. ஆளுநர் பதவிக்கு உகந்த வகையில் அவர் பேசணும்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் பொருந்தும் தானே. அமைச்சருக்குரிய தகுதியோடு பொறுப்புணர்வோடு பேசணும்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன மக்கள் என்ன மூடர்களா? எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருத்தருடைய வழிபாட்டு உரிமைன்றது, எவ்வளோ பெரிய முக்கியத்துவம். அது கான்ஸ்டிடியூஷனல். அதை இப்படியா கேவலப்படுத்துறது? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நான் இதெல்லாம் ஏதோ இவரு தான் தெரிஞ்சுன்னு அப்படி இதெல்லாம் கதை, கட்டுக்கதை. பேசி இப்படி ஒருத்தி கேட்டாங்கன்னா சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை. இதெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்துக்கிட்டு வாழறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி எருதுகளுக்கு நோய் சொன்ன மாதிரி என்ன தெரியும்? நம்ம ஏன் எருமாட்டை தாழ்த்தணும்? இந்த மாடுகளை பற்றி பேசுகிறோம். இந்த அரசியல் மாடுகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க படக்கூடிய கஷ்டமெல்லாம். அதனால தான் பாலியல் தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம கௌரவமாக குறிப்பிட்றோம். ஆனால் இதுக்கு அதெல்லாம் எட்டாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டு இவங்க சம்பாதிக்கிறதே சம்பாதிக்கணும், சுக வாழ்க்கையை வாழணும், அதிகாரத்தில் இருக்கணும். அதிகப்படியாக வந்துட்டு செம்மண்ணை வெட்டி விற்றதா குற்றச்சாட்டு. இவர்களுக்கு மேலே வந்துட்டு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ், பணத்தை ஊழலை சம்பாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அப்புறம் முதலீடு அங்கே கொண்டு வந்த அந்த குற்றச்சாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 38 மில்லியனோ டாலர்ஸு. அது தொடர்பாக இவர் கணக்கு சொல்லி ஆகணும். இவருடைய பிள்ளையும், அவர் எம்பியாக இருந்தவர், இந்த முறை அவருக்கு சீட்டு தரல. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி சீட்டு தரல. அவங்க 2 பேரும் ஏன்னா ஈடிக்கு இறங்கிட்டு இருக்கிறாங்க கேஸில். கட்டாயம் தண்டிக்கப்படுறது உண்மை. ஆனால் இவரை இன்னமும் வந்துட்டு அமைச்சரவையில் வச்சுட்டு இருக்கிற பார்த்தீங்களா ஸ்டாலின், அதுதான் ஏன்னு நான் கேட்குறேன். இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிற ஒருத்தரை எப்படி நீங்கள் அமைச்சரவையில் தொடர அனுமதிப்பீங்க? ஸோ அவர் முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க. இன்னொருத்தர் என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்கள அப்படியே கொச்சையா அவங்கள பற்றி விவரிச்சிருக்கிறாரு. அவர் மூத்த அமைச்சர் துரைமுருகன். அவர் மன்னிப்பு கேட்குறாரு. ஏதோ தெரியாமல் சொல்லிச்சுட்டார். தெரியாமல் சொல்கிறதுக்கு நீ என்ன ஸ்கூல் பாயா? அரசு அப்படின்னம்னால என்ன? அரசு ஒருத்தரை எவ்வாறு அழைக்கணும், எப்படிப்பட்ட சொல்லை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் வசதிக்கு நீங்கள் பேசிட்டு தெரியக்கூடாது. அவர் அந்த தவறு பண்ணுறாரு. ஆனால் அவர் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலர், திமுகனுடைய பொதுச் செயலர் தான் துரைமுருகன். அவர் இன்னும் இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையிலே அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு. அவர் வெளியிலெல்லாம் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் இன்னும் படு கேவலம். அவ்வளோ பொறுப்பற்ற ஒரு அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாம். பொறுப்பு இருக்கணும். யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். எனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலில் பொன்முடியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து தூக்கி வெளியே எரிய வேண்டும். அப்படி எரிஞ்சிங்க அப்படின்னம்னா தான் இந்த திமுக கட்சி ஒடுக்கத்துக்கு ஏதோ கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத மக்கள் உணர்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா இது தொடரும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மேடை பேச்சாளர், அவர் ரொம்ப நாரசமாக பேசுகிறார். அவர் இதெல்லாம் தமிழுக்கு ஏற்படக்கூடிய அவமரியாதை அல்லவா? ஏதோ இந்த சந்தையிலெல்லாம் இருக்கக்கூடியவங்க சாதாரண மனிதர்கள் பேசி தெரிவதெல்லாம் அதெல்லாம் கூட இப்போ குறைஞ்சி போச்சு. அங்கே மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா முன்னாடிலாம் இருந்ததெல்லாம் யோ அப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் அப்படி கிடையாது, அண்ணா வாண்ணா, அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. இப்போ எவ்வளோமா அண்ணா என்னன்னா பார்த்து பேசி எடுத்துகிட்டு போனா அவ்வளோ மரியாதை. எல்லாம் இந்த ராமதாஸ் ஐயா மக்கள் தொலைக்காட்சியில் ஏற்படுத்தின அந்த பண்பாடு. இன்னைக்கு வாண்ணா போங்க, நீங்கள் பட்டினப்பா நான்லாம் போயிருக்கேன், அதனால சொல்ல வரேன்.
முன்னாடியெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன கேட்டு போயினே இருக்கிறேன், கண்டபடி திட்டுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நான் போயிட்டே இருக்கிறேன், கேட்டு ஏதாவது வாங்கிட்டு போனா ஒன்றுமே சொல்லாத போறியன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு சகோதர வாஞ்சையோட சொல்கிறாங்க. ஒரு உறவு ஏற்படுதில்ல, என்னம்மா போன முறை வந்தேன் இல்லை இல்லை நான் இப்படி இப்படி பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ சந்தையிலேயே ஒரு பண்பாடு வளருது. இங்கே அரசியலில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்பாட்டை சீரடிக்கிறாங்க. அப்போ அமித்ஷா வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாடு தமிழர் அப்படின்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? பண்பாடு தான், பாரம்பரியம் தான், நம்மளுடைய நாகரிகத்தினுடைய சிறப்பு தான் அது. ஆனால் அது நாவில் இல்லைன்னா வேற எங்கே தான் இருக்கும்? நெஞ்சில் இல்லைன்னா நாவில் வராது இல்லையா? ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, கோபமும் வருது. என்னாட்டாலாம் பேசாதானே இருந்தது இல்லை. நாங்கள்லாம் காலேஜ் விழாக்கு வந்துட்டு மந்திரிகள் பேசும்போதே அப்போ குரல் கொடுத்தவன் தான் நம்பலாம். யாராக இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலையெல்லாம் படுறதில்ல. நம்ம இருக்கும்போது பொன்முடி இப்படிலாம் பேசினார் அப்படின்னோம்னா அவர் கதையெல்லாம் கந்தலாயிரும். புரியுதுங்களா? என்ன அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்னன்னே புரியலை. ஒரு நட்பு வட்டத்தில் கூட இவ்வளோ அசிங்கமான பேசிட்டு தெரிய மாட்டாங்க. அங்கே கூட ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு அளவு இருக்கும். அவ்வளவு மோசமாக. எனவே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி வெளியே எறிவதன் மூலம் தமிழருடைய பண்பாட்டிற்கு உரிய மரியாதையை, இடத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.